ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் இன் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். அது ஸ்வீட்டான ரெசிபி. என்னென்னு கேட்குறீங்களா? அன்னவரம் பாயாசம் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து வேறு லெவல் டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம சுவையான அன்னவரம் பாயாசம் நம்ம பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பாயசம் வந்து நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அடிக்கடி நீங்கள் என்ன ஃபெஸ்டிவல் வந்தாலும் சரி, என்ன ஒரு திருவிழாக்கள் வந்தாலும் இதுதான் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சிட்டிங்கன்னா நம்ம வீடியோ வந்து இமிடியேட்டாக உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும், நீங்கள் பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கடாய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் இல்லைன்னா 1.5 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் நெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நார்மல் ஸ்டீம் ரைஸை நான் எடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் இருந்துன்னா பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஸ்டீம் ரைஸ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாஸ்மதி ரைஸ் தான் மேண்டட்டரிங்கிறது கிடையாது. இதை வந்து எந்த ரைஸாக இருந்தாலும் நெய்யில் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து வறுத்து விட்டுக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து நெய்யில் வந்து ஏன் அரிசியை வறுக்கிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும். ஓகே, பொரிஞ்சு வந்தாலே வந்து நமக்கு நல்லா கன்சிஸ்டன்சி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அரிசி எப்போவுமே வந்து எண்ணெயில் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ நல்லா நமக்கு பொரிஞ்சு வந்துடுச்சு. வந்து ரொம்ப வந்து கருகில் வரணும்னு இல்லை. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம். ஒரு பாத்திரத்தில் மாற்றுறேன். அதே நெய்யில் வந்து திராட்சையும் முந்திரியும் சேர்ந்துட்டு நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கோல்டன் கலரில் வந்துச்சுங்க. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்ததாக வந்து அதே வானலியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பாசிப்பருப்பு 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். அதையும் நம்ம நல்லா வறுத்து சேர்த்துக்கலாம். எல்லாமே வந்து ரொம்ப கருகிற மாதிரி வேணும்ல, இல்லை சும்மா சூடானா போதும். வந்து நல்லா வறுத்தாச்சு. இதையும் ஒரு பவரில் எடுத்து வச்சுலாம். இப்போ வந்து அடுத்ததாக 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதில் நம்ம வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்து பாகு ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வந்து மண்டவெல்லாம் கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து மண்டவெல்லாம் தான் இருக்கனால மண்டவெல்லாம் எடுத்துட்டேன். வந்து பாகுனா பாகு காய்ச்ச வேண்டியதில்லை, நல்லா கரைஞ்சி கொஞ்சம் திக்காக வந்தால் போதும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து பாகு காய்ச்சிட்டோம். பாகுனா ரொம்ப திக்காக வேண்டியதில்லை, இந்த மாதிரி நல்லா கரைஞ்சிட்டு ஓரளவு கன்சிஸ்டன்சி கொடுத்தா போதும். இப்போ இதை அப்படியே வச்சுட்டு நம்ம இன்னொரு கடாயில் பால் சேர்த்துடலாம். இப்போ வந்து இது அதே மாதிரி ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ பால் வந்து கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பாசிப்பருப்பு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ பாசிப்பருப்பு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக வந்து இப்போ நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அரிசி வந்து நெய்யில் வறுத்துருக்கோம். அது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது இந்த மாதிரி நீங்கள் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப வந்து நைஸாக இருக்கக்கூடாது. அது இந்த மாதிரி ஓகே எடுத்துகிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பாசிப்பருப்பு அரிசி வந்து ஒரு நல்லா கொதி வரணும், 2-3 டைமு. இதை அப்படியே வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நம்ம அரிசி பருப்பு வந்து பாலில் சேர்த்துருக்கோம். இது வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா இந்த மாதிரி வெந்த பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த சர்க்கரை வந்து பாகு இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்த்து நல்லா கொதி விட்டுடலாம்.
பாகு சேர்த்தாச்சு. அதை அப்படியே நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா கொதி வரணும். அப்போ தான் வந்து இந்த சர்க்கரை பாகு வந்து நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்போ பாருங்கள், ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துறோம். அதுக்கப்புறமா நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற திராட்சை முந்திரி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கன்சிஸ்டன்சி வந்துச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து சூப்பரான ஒரு அன்னவரம் பாயசம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னால நீங்கள் நார்மலாக பாயசம் மாதிரி சேமியா பாயசம் அந்த மாதிரி செய்யாமல், சக்கரை பொங்கல் செய்யாமல், இந்த மாதிரி ரைஸ் வச்சு அன்னவரம் பாயசம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வேறு லெவல் டேஸ்டியாக இருக்கும். நம்மளுக்கு இந்த சேனல் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெசிபிஸ் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் போய் பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கு வந்து உங்களுக்கு இமீடியட்டாக ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் வந்து ஏதாவது புதுமையான ஒரு ரெசிபி பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நம்ம சேனலில் போடுங்க. நான் வந்து அதை உங்களுக்கு கண்டிப்பாக எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு மெத்தடாக வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.